சார் இந்த படங்களோட டைட்டிலே இருக்கலாமே, பரதேசியா இருக்கட்டும், நான் கடவுள், இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில ஒரு முரணான ஒரு டைட்டில். ஸோ பாலா அவர்கள் கேரக்டராகவே ஏதோ ஒரு விஷயம் அவர்கள் சொன்னா மற்றவங்க என்ன திரும்பி பார்க்கணும், அது ஒரு இன்டென்ஷனாக சொல்றதா இல்லை எனக்கு இயல்பா அதுதான் வருதுன்னு சொல்லலாமா, எப்படி சொல்லலாம்? இது அது ஒரு வகையான பைத்தியகாரத்தனம். இப்போ உதாரணத்துக்கு நீ கீழ்பாக ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, மென்டல் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு வார்டாக பார்த்துட்டு வர்றீங்கன்னு வச்சுருந்தாங்க. கிரானிக் பேஷண்ட் இருக்கிற இடத்துல மாத்திரம் விட மாட்டாங்க. விடாமல் நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம்னா அந்த பேஷண்ட்டு நம்ம மேலே கல்லை விட்டு எறிவான். என்ன அங்கெல்லாம் பார்த்துட்டு என்னையும் பார்க்காம போகிற, என்னையும் தெரியும் பாரு, என்னையும் பார்த்து என்ன பார்த்தும் பேசிட்டு போ அப்படின்னு. அது ஒரு வகையான அட்டென்ஷன் கிரியேஷன் தானே. அதனால இது ஒரு பாதி பைத்தியகாரத்தனம், பாதி அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறது. சாதி, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சாதின்னு ஒன்று இருந்தால் தானே கருத்து சொல்கிறது. ஆனால் இருக்குல்ல சார், இப்பயும் அதை தள்ளி இவங்க இருக்குன்னு இவங்களே சொல்லிக்கிட்டா. இது மனுஷன் உருவாக்குன ஒரு குளக்கட்டை பிடிச்ச மாதிரி, ஆளுக்கு ஒரு குளக்கட்டை பிடிச்சி அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டானு, அவ்வளோதான். மற்றபடி சாதின்றது எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இல்லை. ஓகே, உங்கள் படங்களை நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப ஒரு ஆணித்தரமாக ஒரு அழுத்தமாக காட்டணும் இந்த சமூகத்தில் நடக்கிற ஜாதி அடக்குமுறை. ஏற்கனவே குதிச்சு போய் தான் இருக்கு. இதுக்கு இடையில நானும் ஒரு படம் எடுத்து அதை அந்த நெருப்பை கிளறி விட நான் விரும்பல. சரி சரி, அது தானா அடங்கட்டும். இந்த கடைசி 10 வருஷத்துல எப்பாச்சும் பணம் உங்க லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கா? சரி, என்னடா அது எல்லாமே எதோ சுத்துறாலும் இந்த பணத்துல வந்தாயா நிக்கிறாங்க மனுஷன், அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கா கடைசி 10 வருஷத்துல? பணம் என்ன ரொம்ப பாடாப்படுத்தி இருக்கு. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் சில சமயங்களில் ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது எல்லாருக்கும் உண்டு தானே. எப்பவுமே ஏற்ற இறக்கங்கள் வந்துதான் போகும். சரி, கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க முதல் படத்தோட சம்பளம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சேதுக்கு அந்த படம் எடுத்ததே அவ்வளோ சிரமத்துல. இதுல நான் சம்பளம் கேட்டேன்னா சம்பளமே இல்லையா? சம்பளமெல்லாம் இல்லை. அப்ப நந்தா தான் முதல்ல சம்பளம் வாங்கினது. நீங்க அது எவ்வளவு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது ஒரு பெரிய தொகையா இருக்கும் போது அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம்ல ஒரு கிரியேட்டரா. ஓகே, நம்மளுக்கு ஒரு வந்திருக்கு ஒரு காசுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது அமெரிக்க வாழ் தமிழர்கள் கொடுத்த முன்பணம். அது டாலர்ல கொடுத்ததுனால அதோட எவ்வளவு தெரியல. சரி, உங்க வாழ்க்கையில நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு பெரிய செக்குன்னா என்ன சார்? ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு செக்கா? பணம் எனக்கு தேவைதான், ஆனா அதை கொடுத்து என்னை விலைக்கு வாங்க முடியாது. மரணம். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. ஒரு நாளும் செத்து பொழைச்சிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு எப்பாச்சும் பயம் இருந்திருக்கா மரணத்தை நினைச்சு? எல்லா மனிதர்களுக்கும் அது இருக்கத்தானே செய்யும். அப்பப்போ வந்து போகும், அது நிஜம்தான். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, உங்க வாழ்க்கையில மரணத்தை பத்தின ஒரு பயம் நீங்கணுமா, இல்லைன்னா வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, நீங்க ஒரு வாட்டி காசிக்கு போய் பாருங்க, அங்க இதாண்டா மனுஷன் வாழ்க்கை, இவ்வளவுதான் என் மனுஷன் வாழ்க்கைன்றதெல்லாம் புரியும்னு சொல்லுவாங்க. அது காசிக்கு போறதுங்கிறதுல வேற எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். காசிக்கு போய் மரணத்தை போய் அங்கே காட்டில் புணங்கள் எறிகிறத பார்த்து மரண பயம் வராது, டிப்ரெஷன் வந்துடும்.